இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி முத்துவுக்கு விஜயா கால் பண்றாங்க. இத நம்ம மட்டும் இல்ல, முத்துவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா? ஸோ பயங்கரமா ஒரு மாதிரி இன்ப அதிர்ச்சி ஆகுறாரு இத பார்த்துட்டு. முத்துவோட ஃபோன்ல விஜயா நம்பரை பார்த்தோன்னே அவர் மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்த மீனா, அண்ணாமலை, மனோஜ்னு இப்படி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. இப்படி ஒண்ணும் புரியாம முத்து காலை அட்டன் பண்றாரு. அம்மா, எனக்கா அடிச்சிருக்கீங்க அப்படின்னு எதுவும் தெரியாம எதுவும் அடிச்சிருப்பாங்களோ வேற நம்பருக்கு பதிலா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கு அடிச்சா உனக்கு தானே அடிப்பாங்க, உன் நம்பருக்கு வேற யாருக்காவது அடிக்க முடியும் அப்படின்னு விஜயா கேட்டோன்னே முத்துக்கு சந்தோஷம் தாங்கல. சொல்லுங்கம்மா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்க, மனோஜ் டைவர்ஸ் விஷயமா வக்கீல் கிட்ட வந்திருக்கேன், அந்த வக்கீல் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் அடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னா, கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்றாரு. ஹலோ சார், நான் தான் அட்வொகேட் கிருஷ்ணராம். கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வக்கீல் பேசுறாங்க முத்து கிட்ட. சொல்லுங்க மேம். மேடம், இன்னைக்கு நான் ரொம்ப வேற ஒரு சந்தோஷத்துல இருக்கேன், அதனால என்ன கேட்டீங்கனாலும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா கால் பண்ண சந்தோஷத்துல முத்து பேசுறாரு வக்கீல் கிட்ட. ரோஹிணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு வக்கீல் கேட்க, அந்த பாலரமா ஃபர்ஸ்ட் பண்ண கல்யாணம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துல இருக்கவங்களாம் எனக்கு தெரியும், அவங்க என் கார்ல வரவங்க தான், ரெகுலர் கஸ்டமர் தான், அவங்க மூலமா தெரிஞ்சது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஃபேமிலிலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்க, கொஞ்சம் தயங்கின மாதிரி முத்து, இல்லை மேடம், என் ஒய்ஃபுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க ஃபேமிலியில் இருக்க யாருக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னோடனே இந்த இடத்துல முத்து கோவப்பட்டு மீனாவை தப்பா பேசுவாரோ அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா அது கிடையாது. ஏன்னா அவர் தான் மன்னிச்சிட்டார்ல. ஸோ இல்லை மேடம், அந்த சின்ன பையனோட வாழ்க்கையை யோசிச்சு அவ சொல்லாம விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த உண்மையெல்லாம் நீங்களும் உங்க ஒய்ஃபும் கோர்ட்ல சொல்ற மாதிரி இருக்கும், ஏன்னா நீங்க 2 பேரும் தான் இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், உண்மையை எங்க வேணா நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்றாரு. சரி, அப்ப கோர்ட்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட போனை கொடுத்துட்றாங்க. இதுக்கு தான் பேசினேன், நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி விஜயா என்னதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி வச்சாலும், அம்மா எனக்கு முதல் தடவை கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து ரொம்பவுமே எக்ஸைட் ஆயிட்டாரு. நான் இது பொறுக்காத மனோஜ், இதுக்கே அம்மா உனக்கு கால் பண்ணும், உன்னோட நம்பரே அந்த வக்கீலம்மா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. கேட்ட அண்ணாமலை பயங்கர கோவமா, டேய் மனோஜ், அவ உனக்கு மட்டும் அம்மா இல்ல, அவனுக்கும் ரவிக்கும் சேர்த்துதான் அம்மா, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க, மீனாவோட அம்மா வீட்டுல மீனாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சீதாவும் கரெக்டா உள்ள வர, இன்னைக்கு நிறைய பூ இருக்கு, நானும் சேர்ந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்காக உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சத்யா, என்னதான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாலும் சீதா பத்தியா பூ கட்டுறதை மறக்கல அப்படின்னு சொன்னோன்னே, இதுதான்டா நம்மளை படிக்க வச்சது அப்படிங்கிற மாதிரி பழச மறக்காம பூ கட்டுறாங்க. முத்து அருணை அடிச்ச அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீதாவும் மீனாவும் ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ அது மாதிரியே சீதா ஃபர்ஸ்ட் மீனா கிட்ட கேட்குறாங்க, உங்க வீட்டுல பிரச்சனைகள்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு. அப்படியே தான் இருக்கு, இன்னும் ரோஹிணி பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. இந்த ரோஹிணி எவ்வளவு ஃப்ராடுக்காரியா இருந்திருக்கா பாரு, எப்படிதான் இப்படிலாம் இருக்க முடியுதோ அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டி, அதனாலதான் உங்க அக்காவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கூட பிரச்சனையாச்சு, இவ அவளுக்கு உதவி பண்ண போய். நல்ல வேலை உயிர் தப்பி பொழைச்சு வந்திருக்கா, அதனாலதான் மாப்பிள்ளையும் திருப்பி ஏத்துக்கிட்டாரு. ஏன் அப்போதானே நீ இவளை பார்க்க நீங்க 2 பேரும் சமாதானம், நீ கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அம்மா விடுமா, பழசெல்லாம் பேச வேணாமா அப்படின்ற மாதிரி மீனா விட்டுறாங்க. இதுக்கப்புறம் சீதா அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை நான் சத்யாக்காக பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மீனா இப்போதைக்கு சத்யாவுக்கு கல்யாணம் வேணாம், இப்பதான் அவன் வேலைக்கு போயிருக்கான், அடுத்து தொழில் ஆரம்பிக்கட்டும், கொஞ்சம் நல்லா வந்துருவான், கொஞ்ச நாள் கழிச்சு இதை பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அடுத்து சத்யாவுக்கு கால் கட்டு போட பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கோர்ட்ல கேஸுக்காக ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடக்குது. இதுக்காக மனோஜ் அவங்க ஃபேமிலியோட நிக்க, ரோஹிணியுமே நிக்கிறாங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் அவங்க நிக்கிறத கவனிக்காம மனோஜ் விஜயா கிட்ட, அம்மா இந்த கேஸ் எல்லாம் எனக்கு பிசினஸ் சர்க்கிள்ல தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. விடுப்பா, அவளை கூட்டிட்டு தப்பு பண்ணது நான் தான், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி விஜயாவுமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்பே ரோஹிணி கரெக்டா ஆப்போசிட்ல மனோஜ் கிட்ட, மனோஜ் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா பயங்கரமா கடுப்பாயி, ஏண்டி இவ்வளோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்கன்னு வேற எப்படி கேட்கற அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. முதல்ல இவன் வாழ்க்கையில இருந்து அறுத்து விடுறேன், இன்னையோட உன்னை அறுத்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா கத்துறாங்க. ஆன்ட்டி, நீங்க எவ்வளவு வேணா என்னை திட்டுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா
மனோஜ் கிட்ட இருந்து என்னை பிரிக்கவே முடியாது, நான் மனோஜ் கிட்ட தான் வாழ்வேன், இதை இந்த கோர்ட்டில் கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசுறாங்க. பக்கத்துல இருந்த முத்து மீனாவும், என்னம்மா இது ரோஹிணி சபதமா இல்லை கல்யாணி சபதமா? டேய், அவளை ஒழுங்கா இங்கேருந்து போக சொல்லிடுங்க, கோவத்துல என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க. உடனே முத்து, அம்மா பாலரம்மா அங்கிட்டு ஓரமா ஒதுங்கி போ, அம்மா இருக்க கோவத்துல கண்ணிலே பொசுக்கிற போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கோர்ட்ல ஹியரிங்காக கூப்பிடவும் செய்றாங்க. அப்போ மனோஜ்காக வாதாட நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி வக்கீல் கிருஷ்ணாராம் ஆஜராகுறாங்க. அப்ப ரோஹிணிக்காக யார் வாதாட போறா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி கேட்க, எனக்கு வக்கீல் வச்சு வாதாடுற அளவுக்கு வசதி இல்லை சார், நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், உண்மையை பேசுறவங்களுக்கு மனசாட்சியே போதும், பொய் பேசுறவங்களுக்கு தான் வக்கீல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா கோர்ட்டே சிரிக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு போல இந்த அம்மா உருட்டுதுன்னு. ஜட்ஜு ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா, லீகலா இது அப்ரூவ்டு தான், அதனால நீங்க வாதாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிருஷ்ணாராம் ஃபர்ஸ்ட் வாதத்தை வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த அம்மா ஏற்கனவே கல்யாணிங்கிற பேர்ல 19 வயசுல ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கு. அதை மறைச்சிட்டு என்னோட கட்சிக்காரர் மனோஜையும் கல்யாணம் பண்ணியிருக்கு. இந்த உண்மை தெரியாம 2 வருஷம் மெயின்டைன் பண்ணதும் இல்லாம இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லி இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கு. அதனால என் கட்சிக்காரர் இந்த அம்மாட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நச்சுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜட்ஜும் வேலிடான ரீசன் தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்து, என்னப்பா இன்னைக்கே நமக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும் போலயே அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல, இல்லைங்க ரோஹிணி அவ்வளோ ஈஸியாலாம் விற்ற மாட்டா, பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முத்து மட்டும் இல்லை, நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த கேஸ் எப்படி நகர போகுதுன்னு. ஆனால் இந்த கேஸ்னால இந்த சீரியல் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.